மனோஜ் எந்த காலமும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அவங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா மனோஜ் இந்த காலம் மட்டும் கிடையாது, எந்த காலமும் திருந்த மாட்டான். இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் கரிணியை கூப்பிட்டுட்டு முத்து, மீனா, ரவி, சுருதி இவங்க எல்லாரும் நம்ம ரவி அண்ட் சுருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து 2 பேருக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க நம்ம ரவி, சுருதி. ஸோ அப்போ இவங்க 2 பேரை உட்கார வச்சு சாப்பிட சொல்றாங்க. அண்ட் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நொரநாட்டியம் பேசுறத வந்து விடலை நம்ம மனோஜ் வந்து அப்பயும் ரவியோட ஹோட்டல்ல மட்டம் தட்டி பேசுறாரு. அது போல கையில அரைச்சு சமையல் வைக்கிறது வந்து ஹைஜீனிக் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அது போக பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையாவே மாத்திக்கிட்டு இருக்காரு. சோ இதுல பெரிய இஷ்யூவா அவர் மாத்திக்கிட்டே இருக்காரு. இது ஹரிணிக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா மனோஜ் பேசுறது எல்லாமே இரிட்டேட்டிங்கா இருக்குது. ஏய் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுரா, அப்படின்னா பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஆர்டர் போடுறாரு. நீ வந்து அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு கட்டத்துல பொறுமை இழந்துடுறாங்க ஹரிணி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மனோஜ் யார் எதை சாப்பிடணும் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணணும். நீ எதுக்காக அந்த இடத்த வந்து எடுத்துக்கிற? சோ நீ உன்னோட வேலை எதுவோ அதை மட்டும் நீ பாரு, தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல செருப்படி யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டல்ல வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. சோ மனோஜ் இதுக்கு மேல சாப்பிட்டா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எந்திரிச்சு போய் கை கழுவிட்டு வந்துடுறாரு. ஆனா ஹரிணி உட்காந்து அவங்களுக்கு தேவையான அளவு சாப்பிட்டுட்டு தான் எந்திக்கிறாங்க. அண்ட் அடுத்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கிட்ட சிந்தாமணி அவங்களோட கணவர்கிட்ட ரேகா அண்ட் சத்யா இவங்களை பற்றின விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு எபிசோட்லையும் அதே விஷயத்தை தான் செய்கிறாங்க. ரேகா வந்து நம்ம தான் காப்பாற்றணும், அவசரப்பட்டு அந்த பையனை நீங்கள் வேலையில இருந்தெல்லாம் தூக்கிடக்கூடாது, இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்த வேண்டிய வேலை, நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கே ஃபேக்ட் ஃபயர் ஆயிரும். அதனால நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிடாம பொறுமையாக தான் இதை டீல் பண்ணணும். இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது, இது உண்மையிலே பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி இன்னும் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பையனை நம்ம கூட வச்சிருக்கிறதே தப்பு போல இருக்குது, ஒருவேளை நீ சொல்றது உண்மையா பொய்யா? ஏன்னா இவர் வந்து டக்குன்னு தீர்வை விசாரிக்காம எதுவும் செய்யல. அப்போ சிந்தாமணிட்டே கேட்கிறாரு, நீ சொல்றது எப்படி உண்மை நம்புறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க அவங்க வந்து சில விஷயங்களை சொல்றாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இப்ப அவர் என்ன முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா, ஓகே சத்யா வந்து நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான், எனக்கு வந்து காசு பண்ண முக்கியம் கிடையாது, சத்யா வந்து ஒரு நல்ல பையன் நினைச்சேன், அவனை நம்பி நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் அது போக அவனும் நம்ம கம்பெனில நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் பக்கம் ஒரு கருத்தை சொல்றாரு. அதுக்கு சிந்தாமணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓ மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான், மத்தபடி அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அவன் ஒரு ரவுடி கூட சேர்ந்து தான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போ உன் கூட சேர்ந்து பண்றான், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர்த்து நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இதுவே ஒரு தனி பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதை விட கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. ஹரிணிக்கு மனோஜுக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்றத யாரு கண்டுபிடிச்சிடுறா அப்படின்னா நம்ம முத்து கண்டுபிடிச்சிடுறாரு. முத்து கண்டுபிடிச்சு அவர் கெஸ் பண்ணிட்டாரு, ஆமா இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இவனோட ஆட்டிடியூட் சரியில்லை, அந்த பொண்ணுக்கு அது சுத்தமாவே பிடிக்கல, சோ அதனால இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சோ இவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இல்ல இந்த வீடியோல நடந்த விஷயங்களை வந்து முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா கண்டினியூவா பாருங்க. சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஹோட்டல்ல வந்து இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் அவரோட சேட்டையை ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். மனோஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஹோட்டல் வைக்கிறதெல்லாம் பெரிய பிசினஸ் கிடையாது, யூஎஸ் மாதிரிலாம் இங்க கிடையாது, இங்க வந்து லோக்கல் ஐட்டமாக தான் இருக்கும், இங்கெல்லாம் வந்து குவாலிட்டிஸ் ரொம்ப கம்மி, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஹரிணி, அங்க யூஎஸ்ல இருக்கிற மாதிரிலாம் இங்க கிடையாது, இங்க சும்மா டம்மி பீஸ் தான் எல்லாமே, ஸோ அதனால நீ வந்து யூஎஸ் கூட இந்த ஊரை கம்பேர் பண்ணாத, யூஎஸ் அப்படின்றது அது வேற, இந்த ஊர் அப்படின்றது வேற, இது சும்மா பேருக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குமே தவிர்த்து மற்றபடி இது வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. அண்டு ஹரிணி வந்து எனக்கு இந்த ஊர் தான் பிடிச்சிருக்குது, எனக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்களும் இந்த ஊரை பற்றி விட்டு கொடுக்காம அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் மனோஜ் ஒவ்வொரு சில இடத்துல பேசும்போது அவரையே அறியாமலே அவரை அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. இது வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி தெரியல, ஏன்னா அவரையே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி பேசுறதுனால அவரோட முகத்திரை தான் அங்கே கிளியதே தவிர்த்து இவர் சொன்ன மாதிரி இவர் வந்து பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ஹரிணி நினைக்க போறதே கிடையாது. இவன் வச்சிருக்கிற ஒரு கடைக்கு 4 ஸ்டாப்புக்கு இவன் பேசுற பேச்செல்லாம் பார்த்தா ஏதோ டாட்டா பிர்லா ரேஞ்சுக்கு இவன் பேசுறதுன்றாங்க அப்படின்றது ஹரிணிக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் இருக்கிறாங்க. சரி ரைட்டு பார்த்துக்கலாம், பேசினா பேசிட்டு போட்டு மனோஜ் தானே அப்படின்னு சொல்லி தான் அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுல இருந்து கடைசி வரைக்கும் நொரநாட்டியம் மட்டும்தான் பேசியிருக்காரு. இடையில முத்துவை வேற குடிகாரன் அப்படின்னு சொல்லும்போது ஹரிணிக்கு கோவம்
கோவம் வந்துடுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரிங்க் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது, ஓவராக ட்ரிங்க் பண்ணுறது தப்பு, ஸோ ட்ரிங்கிங் தப்பான விஷயம் கிடையாது, இதை தாண்டி நிறையா ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது மனோஜ், அது வேற இது வேற, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும், இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹரிணி மனோஜோட நோஸை கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுருதி பார்ட் 2 அப்படின்னு மாதிரி தான் இருக்காங்க. இவங்க என்னதான் தான் ஒரு பணக்கார பொண்ணாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் கூட வெளியே காட்டிக்காம, அதை வந்து அவங்க பெருசாகவே நினைக்காம நார்மலாக ஒரு சாமானிய மக்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இவர் வந்து இப்போ தான் வளர்ந்து வர்றாரு. ஆனால் வளர்கிறதுக்கு முன்னாடி இவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்க்கணுமே, காது கொடுத்து கேட்க முடியல, அப்படி பேசுகிறாரு. தான் தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன், தான் தான் அப்படின்ற ஒரு ஆணவத்தில் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பல இடங்களில் ஹரிணி வந்து எடுத்து சொல்ல முயற்சி பண்ணுறாங்க, இப்படிலாம் பேசாத மனோஜ், இதெல்லாம் தப்பு, இப்படி நீ பேசுகிறது வந்து சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் மனோஜ் வந்து அதை கேட்குற மாதிரியே இல்லை. மனோஜை வந்து அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் நடந்துக்குவேன், இதுதான் என்னோட கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவரே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் நினைக்கிறாரு இவங்க எல்லாரையும் நம்ம அசிங்கப்படுத்துகிறோம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவரே அசிங்கப்படுத்துகிறார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ இது அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் அப்படின்றது வேற, அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேற. அண்ட் அடுத்த பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அம்மாவை காட்டுறாங்க, சிந்தாமணி அவங்களோட கணவர்கிட்ட சத்யா பற்றின விஷயங்கள், இல்லாதது பொல்லாதது, சத்யா வந்து அப்படி, சத்யா வந்து ஒரு திருடன், சத்யா வந்து அந்த வீட்டில் உள்ள பைக்கை திருடித்தான், அதனால தான் அவங்க அப்பா போய் ரயில் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்துட்டாரு, அவர் ரயிலில் அடிபட்டதுக்கு காரணமே சத்யா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா விஜயாவோட பல்ச அட்டை போட்டது, அவங்ககிட்ட இருந்து பணத்தை அட்டை போட்டது எல்லாமே சத்யா பண்ணார், அதை வந்து இல்லைன்னா சொல்லிட முடியாது. பட் அவர் பண்ணதுக்கான எல்லாத்துக்குமே ஒரு காரணம், எல்லாமே ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் அவர் பண்ணதை நியாயப்படுத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நல்ல வகையிலையும் சொல்லலாம், ஆனால் இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டலாகவே இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சொன்னால் சத்யா வந்து இவருக்கு பிடிக்காமல் போகுமோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சத்யாவுக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு வேலையாக பொறுப்பாக வந்து காலியாக போகுது. சத்யாவுக்கே தெரியாமல் எல்லாருக்கும் ப்ரொமோஷன் தான் கிடைக்கும், ஆனால் சத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா டீ ப்ரொமோஷன் கிடைக்குது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டீ ப்ரொமோஷன் என்ன கிடைக்கணுமோ அது எல்லாத்துக்கும் அவங்க வழி பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவருக்கு சத்யா மேலே நம்பிக்கை இருக்குது, சத்யா நல்ல பையன்தான், நீ சொல்கிற மாதிரிலாம் சத்யா கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே வந்து சத்யாவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு பல இடங்களில். ஆனால் அதை பேச விடாமல் யார் தடுக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி தான் தடுக்கிறாங்க. சிந்தாமணி தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க, சத்யா வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து சத்யா மேலே கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஒருவேளை இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே இது சரி கிடையாது, அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது தான் சத்யாவை வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு, சத்யா வேலையை விட்டு தூக்குவா, வேணாம், ஏன்னா வேலையை விட்டு தூக்குனா அடுத்தடுத்து உண்மைகள் வந்து தெரிய வந்துடும். ஸோ அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் அப்படின்றது நல்லாவே தெரிய வந்துடும். அப்படி ஒரு வேளை உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சுன்னா சிந்தாமணிக்கு தான் சிக்கல். ஏன்னா என்ன விஷயம் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருவார். சிந்தாமணி தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கா. சிந்தாமணியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, மீனா கிட்ட அவள் தோத்துட்டா, அப்போ மீனாவை பழி வாங்குறதுக்காக தான் நம்மளை பயன்படுத்திக்கிறா அப்படின்ற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிடுவார். ஸோ அவர் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க கூடாது, அதுதான் வந்து சிந்தாமணிக்கு வேணும். அப்படி ஒரு வேளை அவர் வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், இவங்களுக்கு ஆதரவாக நிற்பார், முத்து மீனாவுக்கு ஆதரவாக நிற்பார். அண்ட் அது போக சத்யாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் சம்மதம் சொல்லிடுவார், தன்னோட மகளோட விருப்பத்துக்கு ஏற்ப அவர் அந்த விஷயத்தை பண்ணிடுவார். இது நல்லாவே சிந்தாமணிக்கு தெரியும். அதனால தான் சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகே இதை வந்து இப்படி பண்ணால் சரிப்பட்டு வராது, இதை இப்படி தான் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு பதில் சொல்லி அதையும் வந்து அப்படியே நேக்காக வந்து திருப்பி விட்டுட்டாங்க. இப்போது முழுக்க பழி வந்து சத்யா மேலே விழுக போகுது. ஏன்னா சத்யாவுக்கு வந்து இதை பற்றி பெருசாக எதுவும் தெரியாதுன்றதுனால சத்யா வந்து உண்மையாக லவ் பண்ணுறாரு ரேகாவை. ஸோ ரேகாவும் சத்யா உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சத்யா மேலே அவர் கோவப்படுவார், சத்யா எனக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிரச்சனையை முழுக்க விசாரித்து பார்த்தா தான் தெரிய வரும் இதுக்கு பின்னாடி என்ன சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து வெளியே வரும்.
இல்லை அப்படின்னா இது வந்து தனி பிரச்சனையாக மாறின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரைக்கும் நடக்கிற பிரச்சனைகள் அப்படின்றது வேற, அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனைகள் அப்படின்றது டோட்டலாகவே வேற. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தரமான சம்பவத்தை வந்து நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கோங்க. இது வந்து சும்மா சொல்லக்கூடாது, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஒரு சிறப்பான சம்பவம் காத்திருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹரிணி இருக்காங்க இல்லையா, ஹரிணிக்கு நிறையா உண்மைகள் தெரிய வரப்போது நம்ம மனோஜை பற்றி அது வந்து உண்மையை சொல்லிட முடியாது. அது முழுக்க முழுக்க பொய். அந்த பொய்யை சொல்ல போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம ரோகிணி தான். ரோகிணி மனோஜை பற்றின விஷயங்கள், இல்லாத பொல்லாத விஷயங்களை யார்கிட்ட சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம ஹரிணிகிட்ட சொல்லிட்டாங்க. ஹரிணி வந்து மனோஜை தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் ஒரு முட்டல் மோதல் மனோஜை பற்றின விஷயங்கள் வெளியே தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஹரிணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓகே மனோஜை வந்து இப்படி தான் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க ரோகிணிக்கு பண்ண துரோகத்தை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மனோஜை வேணான்னு சொல்ல போகிறாங்க. ஸோ மனோஜோட அம்மா ஒரு பணத்தாசை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ஹரிணிகிட்ட வந்து இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அடிச்சு விட்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனோஜ் நினைக்கிற மாதிரி கிடையாது, என்னை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிட்டாங்க, என்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க, இப்போ நான் நடுத்தருவில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான், அவங்க லேஸ்பட்டவங்க கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவங்க நல்லவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. நீங்கள் நினச்சது தப்பு, முழுக்க முழுக்க அவங்க எல்லாரும் ஒரு அயோக்கிய குடும்பம், அது வந்து ஒரு நல்ல குடும்பமே கிடையாது, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க அது ஒரு நல்ல ஃபேமிலி குட் ஃபேமிலி அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க, ஆனால் அதுதான் கிடையாது. இவங்களோட கணக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணுங்களை வர வச்சு அவங்கள ஏமாற்றி நடுத்தருவில் விடுறது மட்டும்தான் இவங்களோட நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. ஏன்னா ரோகிணியை பொறுத்த வரைக்கும் எப்படா ஒரு தரமான சம்பவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நடந்தது வந்து அவங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கதையும் மாறிப்போகுது. கதைக்களம் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அமையுது. ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் பிரச்சனை அப்படின்னா அது வேறு ட்ராக்கில் போய்கிட்டு இருந்தது, ஆனால் இப்போது வேறு ட்ராக்கில் போகுது. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கதை வேறு ட்ராக்கில் போகுது. மனோஜுக்கு ஹரிணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். சொந்த செலவில் சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அப்படின்றது வேறு, அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் அப்படின்றது டோட்டலாகவே வேறு. ஸோ இது வரைக்கும் மனோஜ் வந்து மனுஷனாக பார்த்துருப்பீங்க, இதுக்கப்புறம் மனுஷனாக பார்க்க மாட்டீங்க, மிருகமாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா மனோஜை பற்றின விஷயங்கள் இனி அடுத்தடுத்து ஒன்று ஹரிணிக்கு தெரிய போகுது. சீக்கிரமே ஹரிணி வந்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓட போகிறாங்க. ஏன்னா அதுதான் எல்லாரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் அதை தான் ஆசைப்படுவீங்க, நாங்களும் அதை தான் ஆசைப்படுவோம். ஏன்னா மனோஜ் பேசுகிற வார்த்தைகள் அப்படி. முத்துவை மதிக்கிறது கிடையாது, மீனாவை மதிக்கிறது கிடையாது, யாரையுமே மதிக்கிறது கிடையாது. தன்னை நம்பி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவர் வந்து துச்சமாக தான் பேசுவார். என்ன சொல்ல, ஒரு மனுஷியாகவே வந்து அவங்க வந்து நினைக்கவே மாட்டார். இவங்களும் மனுஷங்க தானே அப்படிலாம் நினைக்கவே மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன வேணுமோ, அவருக்கு எது சரியோ அதுதான் சரி. மீனாவை பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறார். மற்ற எதுக்கு மீனா யூஸ் பண்ணுறாரோ இல்லையோ, எனக்கு அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் அப்படின்றதுக்கு மட்டும் மீனா இவருக்கு வந்து தேவைப்படுவாங்க. மற்றபடி மீனாவை பார்த்திங்கன்னா எங்கேயுமே மதிக்க மாட்டார். மீனா வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது, நல்ல வந்து அவங்களுக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்குதுன்னா அதை கூட இவரால் வந்து ஏற்றுக்கவே முடியாது. இவர் எப்படிப்பட்ட மனுஷன்னா அவருக்கு எது நடந்தாலும் அது வந்து ஒரு நல்ல விஷயம், ஆனால் அதே இது மீனாவுக்கோ முத்துவுக்கோ நடந்துச்சு அப்படின்னா அது டோட்டலாகவே வேறு மாதிரி வந்து யோசிப்பார். ஸோ அதுதான் மனோஜோட கேரக்டர். ஆரம்பத்துலேருந்து அவர் இப்படி தான் இருக்கார். இது இன்றைக்கி நேற்று அவர் மாறல, ஆரம்பத்துலேருந்து அவரோட கேரக்டர் அப்படி தான் இருக்குது. ஸோ பலர் பார்த்திங்கன்னா அவரை பற்றின விஷயங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே சரியான பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது முழுக்க முழுக்க இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா ஹரிணி தான். ஹரிணிக்கு ரோகிணி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு ஹரிணி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ரைட்டு, மனோஜ் வந்து லைஃபுக்கு செட்டிலான மெட்டீரியலே கிடையாது. ஏன்னா ரோகிணி அதை தான் சொன்னாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் வேணான்னு சொல்ல, டைவர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்குது. ஆனால் மனோஜோட குணம் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுக்க முழுக்க பணம் தான் அவனுக்கு முக்கியம். பணம்னா என்ன வேணால் செய்வான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன வந்து அவன் வேணான்னு சொன்னதுக்கு முக்கியமான ரீசனே பணம் தான். ஆரம்பத்தில் என்கிட்ட வந்து பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன், ஆனால் போக போக என்னால் அவன் கேட்குற பணத்தை கொடுக்க முடியல. நான் வந்து அவன் கேட்குறப்பெல்லாம் 1 லட்சம் கொடுத்துருக்கேன், 2 லட்சம் கொடுத்துருக்கேன், அவ்வளோ கொடுத்துருக்கேன், இவ்வளோ கொடுத்துருக்கேன், இது எல்லா பணத்தையும் நான் தான் அவனுக்கு கொடுத்தேன். ஆனால் இப்போ டோட்டலாகவே மாறிடுச்சு. அவன் வந்து மனுஷனாகவே இல்லை, அவன் முழுக்க முழுக்க பணம் பிடிச்ச
ஒரு மிருகமாக இருக்கிறான், பணத்துக்காக என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற ஒரு முடிவில் அவன் இருக்கிறான். நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் மனோஜ் அதுக்காக கெட்டவன்னு சொல்ல மாட்டேன், மனோஜ் நல்லவன் தான், ஆனால் அவனோட அம்மா தான் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு 2 ஏற்று, விஜயா சொல்லி தான் அவன் எல்லாத்தையும் செய்கிறான், ஸோ விஜயா மட்டும் இல்லைன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க ரோகிணி மனசுக்குள்ளே என்ன விஷயங்கள்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் இவங்களை ஹரிணிகிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ ஹரிணி இப்போ என்ன நினைப்பாங்க, அடுத்து அவங்களால என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அப்போ நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், நீ ஏன் கூட வந்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு மனோஜ் வந்து ஒத்துக்க மாட்டார். ஏன்னா மனோஜுக்கு வந்து அவள் அம்மா கூடயே தானே இருக்கணும். அப்போ தான் இவர் பண்ணுற தப்பெல்லாம் யாருக்கும் தெரிய வராது, யாரும் இவர் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்டால் பிடிக்காது. ஸோ அதனால அடுத்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்படி இந்த பிரச்சனையை முடிச்சுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் யோசிப்பார். ஹரிணி வந்து முடிவெடுத்துட்டாங்க, ரைட் மனோஜ் நம்ம லைஃபுக்கு வேண்டாம், மனோஜ் வந்து சரி கிடையாது, அவன் ஒரு மனுஷனே கிடையாது, அவன் ஒரு சாடிஸ்ட், அவனோட சுயநலத்துக்காக என்ன விஷயங்கள்னாலும் பண்ணுவான், ஆனால் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவன் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்றத இப்போ அவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மனோஜ் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், மனோஜ் செஞ்ச விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஹரிணிக்கே தெரியும், ஓகே இவன் வந்து ஃபேமிலி மெட்டீரியலே கிடையாது, ஜஸ்ட் ஒரு மேரேஜ் மெட்டீரியல் கூட இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையை வெளியே இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ இந்த பிரச்சனையை வேறு மாதிரி மாற்றிடுவாங்க அப்படின்றது தான் உண்மையும் கூட. இனி அடுத்து வர்ற ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகுது. மனோஜ் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறது, இது எல்லாமே தான் இதுக்கப்புறம் வர்ற எபிசோடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனோஜ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அசிங்கப்பட தான் போகிறாரு, அவரோட குணத்துக்காகவே அவர் அசிங்கப்பட போகிறாரு. இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரை எல்லாரும் மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஓகே நான் இருந்தாலும் மூத்தவன்டா என்னமோ பண்ணி தொல்லடா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவர் பண்ண விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா மனுஷன் மாதிரியே அவர் நடந்துக்கிறல, அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி தான் அவர் பேசினார். அவர் வந்து பயங்கரமான விஷயங்கள் அவர் பண்ணார். ஏன்னா அவரை பற்றின விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா பல சொல்லலாம். ஏன்னா 1 வேலை 2 வேலை கிடையாது, கேவலமான வேலைகள் எக்கச்சக்கம் பார்த்துருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் மீறி பொறுமையாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஓகே மூத்தவனாக இருக்கான், அண்ணனாக போயிட்டான், சரி பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் மனோஜ் வந்து அப்படி தெரியலை. ஸோ நீ என்ன வேணால் பொறுமையாக இரு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நான் செய்கிறது தான் செய்வேன், எனக்கு எதுன்னு சரின்னு படுதோ நான் அந்த விஷயத்தை தான் செய்வேன், யார் சொல்லி நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் மனோஜ் இருக்கார். இது என்னைக்காக இருந்தாலும் அவருக்கு ஆபத்து தான், இப்பயும் அது அவருக்கு ஆபத்தில் தான் போய் முடிய போகுது. அவருக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பி இறங்கியிருக்காரு. முத்து கிளம்பி இறங்கினாலும் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா மனுஷனா சொல்லி புரிய வைக்கலாம், இதுதான் மனுஷனே கிடையாது, இது முழுக்க ஒரு சுயநலவாதி, ஒரு சுயநல குடும்பம், என்னடா செய்ய அப்படின்னு சொல்லி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்றதுனால இது கண்டிப்பாக பெரிய சிக்கலில் தான் போய் முடிய போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மனோஜுக்கு ஒரு சரியான ஆப்பு காத்திருக்குது, மனோஜால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் தள்ளப்பட்டார், அதான் உண்மை. ஸோ இந்த அசிங்கம்லாம் அவருக்கு தேவை தான், அவர் எப்போவோ பட்டிருக்க வேண்டிய அசிங்கம். ஆனால் முத்துவால் அவர் தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, முத்துவே மனோஜுக்கு எதிராக மாறிட்டார். ஏன்னா இவர் பண்ணுற விஷயங்கள் யாருக்குமே பிடிக்கல, வீட்டில் உள்ள யாருக்குமே பிடிக்கல. இவர் அவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யாரையும் மதிக்கிறது கிடையாது, இவர் சொல்கிறது தான் சட்டம், இவர் சொல்கிற விஷயங்களை தான் எல்லாரையும் கேட்கணும், எல்லாருமே இவருக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் என்னைக்கு வந்துச்சு அவருக்கு, அதுலேருந்து மனோஜ் டோட்டலாகவே மாறிட்டார் அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். ஸோ இது அவருக்கு என்னைக்காக இருந்தாலும் ஆபத்து தான். இது இன்றைக்கி வேணால் வந்து சும்மா இருக்கலாம், ஸோ இதுக்கப்புறம் அவர் என்னைக்காக இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து தான். ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து செய்கிற போகிற விஷயங்கள் அவர் கண்டிப்பாக அவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள். இவ்வளோ நாள் வரைக்கும் அவர் யோசிச்சிருப்பார், நம்மளை யாரும் எதிர்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பார். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி நடக்க போகிறதே கிடையாது. இதுக்கப்புறம் அவருக்கு விழுகிற ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவருக்கு அடியாக தான் இருக்கும். ஏன்னா ஹரிணி விட்டுட்டு போயிடுவாங்க, அவரோட கேரக்டரை. ஏன்னா பல பிரச்சனைகள் அவருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்குது, பல ப்ராப்ளம் அவருக்கு வந்திருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை வந்தும் அவரோட குணமும் மாறல, அவரும் திருத்தலை. எல்லாரும் நினச்சிடுறாங்க மனோஜ் வந்து இப்போ திருந்திடுவான் அப்போ திருந்திடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் வந்து நான் எப்பயுமே திருந்த மாட்டேன், என்னை வந்து எதிர்பார்க்காதீங்க, நான் திருந்துவேன்னு மட்டும் யாருமே நினச்சிடாதீங்க கனவுல கூட அப்படின்றதுல மனோஜ் ரொம்ப தெளிவாக காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. நான்லாம் திருந்த மாட்டேன், நான் எதுக்கு திருந்தணும், நான் திருந்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது, நீங்கள் வந்து நான் திருந்தணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா இது வந்து ஒரு மனுஷ ஜன்மமே கிடையாதுல. ஸோ அதனால இவருக்கு ஒரு பெரிய ஆப்பெல்லாம் காத்திருக்குது. நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அண்ட் எதிர்பார்க்க போகிற விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் தான்
ஒரு சூப்பரான சம்பவத்தை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் செய்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஓகே இதெல்லாம் வந்து வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாது. ஸோ உண்மை டோட்டலாகவே வேறு. மனோஜோட ஒரு ரியாலிட்டி, ஒரு ரியல் குணமே அதுதான். மனோஜ் வந்து ஒரு கேடுகட்ட அயோக்கிய பையன் தான். இவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனோஜ் நல்லவன், இன்னைக்கு திருந்துருவான் நாளைக்கு திருந்திருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதான் கிடையாது. மனோஜோட உண்மையான குணமே அதுதான். திருந்தவே மாட்டாங்க, ஒரு திருந்தாத ஜென்மம். அவனை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். அவனோட சுயநலத்துக்காக என்ன ஒரு விஷயம்னாலும் பண்ணுவான். அவனோட நலம் மட்டும்தான் அவனுக்கு முக்கியம். மற்ற யாரோட பற்றியுமே அவன் யோசிக்கிற கேரக்டரே கிடையாது. ஐயோ முத்து நம்ம தம்பியாச்சே, ஆஹா ரவி நம்ம தம்பியாச்சே, இவங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணுவோம், அவங்களுக்கு இந்த விஷயத்த பண்ணுவோம் அப்படின்ற டாக்கே கிடையாது. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த வேலை வேணாலும் செய்வான், எந்த எல்லைக்கும் போவான். அதுதான் இவனோட ஒரிஜினல் கேரக்டர். இவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனோஜ் வந்து தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து முழு அயோக்கிய பையன், எல்லாத்தையும் தெரிஞ்சு பக்காவாக பிளான் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். மீனாவை எங்கேயுமே மதிக்கிறது கிடையாது. ஸோ மீனாவை சுத்தமாகவே மதிக்க மாட்டான். மீனா வந்து ஒரு கிள்ளிக்கிறியா நினைப்பான். மீனா வந்து ஒரு மனுஷி ரேஞ்சுக்கே வந்து பார்க்க மாட்டான். ஸோ இவனை பொறுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் முக்கியம், தான் மட்டும்தான் முக்கியம், தன்னோட சுயநலம் மட்டும்தான் முக்கியம். ஸோ இந்த விஷயத்தினால தான் இவன் வந்து அழிஞ்சு போகிறான். இதுதான் அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.